ஒரு நாய் கடைக்கு வந்தது. கடைக்காரர் விரட்டிவிட்டார். திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்தது. நாயுடன் பெரிய தொல்லையாய் இருக்கிறதே என்று வெளியே வந்து பார்த்தால் அதன் வாயில் ஒரு சீட்டும் பணமும் இருந்தது. கடைக்காரர் ஆச்சரியமாக அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள சாமான்களை போட்டு மீதி பணத்தையும் அதே பையில் போட்டு நாய் கழுத்தில் மாட்டிவிட்டார். நாய் திரும்பி நடக்க ஆரம்பித்தது. கடைக்காரர் சுவாரஸ்யமாக நாய் பின்னாலே நடக்க அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரோட்டிற்கு வந்தது. அப்போது ரெட் சிக்னல். அந்த நாய் ரோட்டை கடக்காமல் நின்றது. பச்சை லைட் விழுந்தவுடன் ரோட்டை கடந்தது. கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதன் பின்னாலேயே அதன் வீடு வரை செல்ல முடிவெடுத்தார். அந்த நாய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றது. ஒரு குறிப்பிட்ட பேருந்து வந்தவுடன் பேருந்தில் ஏறியது. கண்டக்டரும் நாய் வாயில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட் கொடுத்தார். 2 நிறுத்தங்கள் கடந்து நாய் பேருந்தில் இருந்து இறங்கியது. கடைக்காரரும் அதன் பின்னால் இறங்கினார். நாய் ஒரு தெருவை கடந்து ஒரு வீட்டின் முன் நின்று கதவை தட்டியது. கதவை திறந்து தூக்க கலக்கத்துடன் ஓர் ஆள் வந்தார். நாயின் கழுத்தில் உள்ள பையை கலட்டிவிட்டு நாயை ஓர் அடி அடித்தார். கடைக்காரருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவர் ஓடிச் சென்று, நிறுத்துங்க, ஏன் அடிக்கிறீங்க? அது எவ்வளவு பொறுப்பா? கடைக்கு போயிட்டு சிக்னல் மதிச்சு பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு வருது, அதை போய் அடிக்கிறீங்களே என்றார். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், சோம்பேறி நாய், வீட்டு சாவியை எடுத்துட்டு போகாம வந்து கதவை தட்டுது பாருங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத நாய் அதுன்னு. எந்த நாய் பொறுப்பில்லாத நாய்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. கருத்து: சில சமயங்களில் நாம் நம் குழந்தைகளிடமும் நமக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமும் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த கதை இது. எதிர்பார்ப்பு மிகுதியாய் இருக்கும்போது நாம் அவர்களின் திறமையை, சாதனைகளை பாராட்ட மறுக்கிறோம். உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கிறோம். நன்றி.